ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவால் விடுதலை பெற்ற மகிழ்ச்சியோடு பாடி துதிக்கிற நல்ல வாழ்க்கையாய் இந்த நாள் மாறட்டும். தொடர்ந்தும் அப்படிப்பட்ட நாட்கள் நிகழ்வதாக. நெல்லை மாவட்டத்தில் பிறந்து வேதநாயக சாஸ்திரியார் என்று அன்போடு அழைக்கப்பட்டு திருச்சபைகளுக்கு ஆசீர்வாதமான கீர்த்தனைகளை பாடி பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த வேதநாயக சாஸ்திரியார் 1774 திருநெல்வேலியில் பிறந்தாங்க. 1864 அவர்கள் மரித்தார்கள். 1974 அவருக்கு 200வது ஆண்டு விழா கொண்டாடினார்கள். அப்படி வாழ்வில் பாடல்கள் சாட்சிகள் மிக மேன்மையான ஒன்று. ஐயா போகும்போது அந்த காலத்தில் குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குருவிகளை விற்று, இப்போ அரசாங்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, குருவிகளை விற்று அதை பணம் சம்பாத்தியம் பண்ணுறது, தேன் எடுக்கிறது, இப்படி நாடோடிகளாகி வாழ்ந்த மக்கள் நல்லவர்கள். அப்போ ஒரு மனுஷன் அவரை பார்த்து சொன்னானா, ஐயா அரை காசு ஒரு குருவி வாங்குங்க ஐயா அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்கான். அவன் கூட்டுக்குள்ளே நிறைய அடைச்சி வச்சுருக்கான். அப்போ அவர் கேட்டார், எவ்வளோ குருவி இருக்கும்? ஒரு 100க்கு மேலே வச்சுருப்பேங்க சாமி. அப்போ அவ்வளோத்தையும் கொடு. அவ்வளோமா? எவ்வளோ பணம்? கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டார். அவன் சாயங்காலம் வரை விற்றாலும் 8-10 குருவி விற்க முடியாது. அவன் மயங்கி விழாமல் இருந்ததே ஆச்சரியம். சந்தோஷமாக கேட்ட பணத்தை கொடுத்துட்டார். அவர் புத்தகங்கள் வாங்க கொஞ்சம் பணத்தை வைத்திருந்தார் மடியில். அந்த பணத்தை கொடுத்து அப்படி வாங்கிவிட்டார். அவர் சொல்கிறார், எல்லா குருவிகளையும் கண்களை பார்க்கும்போது அழுகிறது போல தெரிந்தது. நாங்கள் அடிமையாயிருக்கிறோம், விடுதலையோடு வாழ வேண்டும் என்று ஏங்குகிறது போல தெரிந்தது. வேடனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த குருவியை விலைக்கு வாங்கி அப்படியே பறக்க விட்டார் என்பது சரித்திரம். ஆண்டவர் நல்லவர். கவனிங்க, அவருக்கு தோணிற்று இது அடிமையாக இருக்கிறது, நான் கிரயம் செலுத்தி அதை நான் விடுதலையாக்க வேண்டும். அதை பாடி சொல்லும்போது அந்த டைம்ல தான் அந்த பாடல்லாம் பாடினாராம். ஆதி தீரு வார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். அந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அந்த பாடல் வெளியே வந்துச்சான். அதை அப்படியே பாடி போனார் என்பது சரித்திரம். நான் ஒரு புத்தகத்தில் வாசித்து அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, விடுதலை பண்ணி அதை தூக்கி விட்ட போது சத்தம் போட்டு போனது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொன்னார். நாம் எங்கேயோ அடைபட்டிருக்கிறோம். வியாதி, வறுமை, தரித்திரம். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கம் உங்களை மனை விடுதலையாக்க. நீங்க பழைய ஏற்பாட்டில் தகப்பன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது நப்தலியை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை வாசிக்க கேட்கலாமா? ஆதியாகமத்திலே 49:21. ஆமென். நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பார். ஆமென். அல்லேலூயா. இயேசு உங்களை விடுதலையாக்குவார். அவர் விடுவிக்கிறவர், ரட்சகர். God is a redeemer. Amen. Hallelujah. அடிமைத்தனத்தில் வாழ்வது தேவ சித்தம் அல்ல. கர்த்தரை விடுவிப்பார். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இன்பமான வார்த்தைகளை பேசுங்க. வசனம் தான் இன்பமான வார்த்தை, பாடல் தான் இன்பமான வார்த்தை. அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். அந்த குருவி கூட்டுக்குள் அடைந்திருந்தது போல நம்ம எங்கேயோ அடைபட்டிருக்கலாம். அவர் விடுதலை பணம் கொடுத்து விடுதலையாக்கின போல இயேசு ரத்தம் சிந்தி நம்மளை விடுதலையாக்குவார். விடுதலையாக்கினார். அவர் நம்புங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, அடிமைத்தனமற்ற நல் வாழ்க்கை வாழ கிருபைதார். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.